வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பீகார் எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. மீண்டும் பிஜேபி நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சி தொடர்கிறது, கூட்டணி ஆட்சி தொடர்கிறது. இந்த காங்கிரஸ் இண்டி கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அங்கே போய் மகா கூட்டணின்னு சொல்லி பேரை மாற்றினாங்க. ஆனால் சோறு வச்சாங்களான்னு தெரில, அந்த கதை மாதிரி ஆகிப்போச்சு. இதை பற்றி இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் பீகார் சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்த்த ரிசல்ட்டு, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எதிர்பார்த்த ரிசல்ட்டு அதையும் தாண்டி இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. இவங்க எப்போவுமே பிஜேபியில் ஒன்று உண்டு, ஆக்ஸோபார் சாட்சோபார்னு சொல்லிட்டு அந்த எம்பி எலெக்ஷனில் வச்சுருந்தாங்க. இப்போ ஆக்ஸோபார் தோசோபார் ஆகிட்டா எப்படி பார்க்குறீங்க? ஆக்கிபார் தோசோபார். பீகார் எலெக்ஷனில் தான் பெருசாக இந்த சார் வந்தது. பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்கு திருட்டு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. வாக்கு திருட்டு தேர்தல் ஆணையமே இப்படி பண்ணுது. இன்னைக்கு கூட சில பேர் மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த தேர்தல் ஆணையர் ப்ளஸ்ஸு இந்த வாக்கு இதெல்லாம் ஈக்குவல் டு விக்டரின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. திரும்ப திரும்ப நான் கேட்குறது என்னென்னா, வாக்கு திருட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஒரே வீட்டில் இத்தனை போலி வாக்காளர் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரே வீட்டில் இத்தனை போலி வாக்காளர்னால் அவங்கள நீக்கிற வேலையை தேர்தல் ஆணையம் தான் பண்ண முடியும். எஸ்ஐஆர் அப்படின்னா இல்லை எஸ்ஐஆர் மூலியமாக இத்தனை லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு. இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்கன்னு நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால், இவர் மறுபடியும் தூக்கிட்டு படம் போட்டு இந்த வீட்டில் பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வெளிநாட்டு லேடி பாருங்கள் இதில் இருக்காங்க. ஏங்க அது போலி வாக்காளர்கள், அதை நீக்கிறதுக்கு தான் சாரு. நீங்கள் இத்தனை லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டான்றீங்களா, அவங்க லிஸ்ட்டு எங்கே? இல்லை அவர்களை வைத்து ஒரு பெரிய போராட்டம் அந்த மாதிரினா அது இல்லை. ஆனால் 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 65 லட்சத்தில் ஒரு 5 லட்சம் பேருக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் ஆனால் கரெக்டான வாக்காளர்லாம் இருப்பாங்க, அவங்க விடுபட்டுடலாம், அவங்க மறுபடியும் சேரலாம். ஆனால் மேஜரான டபுள் என்ட்ரி, டெத்து, ஷிஃப்டடு, அது இதுன்னு ஏதோ ஒரு காரணத்தில் போலி வாக்காளர்கள் இதில் ரிஜெக்ட் ஆகிருக்கும். இது ஒன்று. அதையே மீறி 60 லட்சத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? இவ்வளோ தூரம் ராகுல் காந்தி இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒன்று இது ராகுல் காந்தியோட சுத்தின்னு இருக்குது. அதுதான் இங்கே இந்த தாவேகா கூட விஜய் கூட பேசினதுலாம் அதுதான். அவர் பெரிய ஞானி. அவர் தான் அந்த குளத்தில் குளிக்கிற ஐடியா பிடிஆர் அதெல்லாம் அவர் தான். பிடிஆர் ஆடியோ வெளியிட்டு காண்டாயிட்டாங்க டிஎம்கேல. எம்பி சீட்டு கேட்டார் அவர் மட்டும் தரமாட்டேன்ட்டாங்க. காங்கிரஸில் அவர் கேட்கக்கூடாதுன்றாங்க. அப்படிப்பட்டவர் தான் ராகுல் காந்தியோட. நான் சொன்ன தெரியுமா ஆரம்பத்தில் ஒருத்தர் பேசினார், இவர் தான். இப்போ அவர் தான் உருட்டினுக்கிறாரு. ராகுல் பேச போகிறாரு, தாவேக்கா கூட இவங்க கூட கூட்டணி. அது பின்னாடி வருவோம். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா, மகாராஷ்டிராலாம் போய் வீடு வீடாக போய் இதை பாருங்கள் போலி வாக்காளர் டேட்டாஸ்லாம் எடுத்துக்கின்னு என்னென்னவா கொடுத்து படம்லாம் காமிச்சாங்க. அந்த படம் நமக்கே புரியல. ஒரு விஷயம் சொல்கிறேன்னா புரிகிற மாதிரி சொல்லணும். அதுவும் இல்லை. உனக்கு முதல்ல அதில் 1000 இது இருக்குது, அதனால் என்னென்னவோ வளர்ற எல்லாருமே நுனிப்புல். இது என்ன ஆச்சு, எப்படி போவோம் சொல்லு, போயிடுச்சிங்க என்னங்க நீங்கள் மறுபடியும் நான் சொன்னேன் அதே தான். ஏன் என்னங்க அப்படி பேசுகிறீங்க, வாக்குரிமை அதுன்னு. இன்னொரு செட்டு இத்தனை செக்ஷனுடைய ஓட்டுகளையே நீக்க போகிறாங்க. சிறுபான்மை பெண்கள் பட்டியல் அதுன்னு திருமாவளவன் போடுறது. இன்னொருத்தர் கைவிலங்கு மாட்டி கப்பலில் ஏற்றி நாடு கடத்தி மருத்துவ கழிவுகள் கொட்டுற மாதிரி அந்த நாட்டில் இன்னும் அந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்படியா இறங்கி எவ்வளோ பேருப்பா சார்? 2 லட்சம் பேர் ஓட்டு இல்லை, உங்கள்கிட்ட கொண்டு விட்டுறேன். சரிப்பா எல்லாரும் பேரையும் நோட்டு பண்ணிக்கோ, முடிஞ்சு. இன்னிலேருந்து எங்கள் குடிமகன் அங்கே ஓட்டு கொடுப்பாங்கண்ணே, அங்கேயே ஓட்டு கொடுப்பேன். அதான் சொல்கிறேன். 5 பேர் கொண்டு போய் அனுப்புங்களேன் பார்ப்போம். வெறும் 5 பேர் ஒரு கப்பலில் ஏற்றி ஏதாவது ஒரு நாட்டில் கொண்டு போய் இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுங்களேன் பார்ப்போம். என்ன உன் நாட்டில் விட்டா ஏற்றுவியா? குடியுரிமைன்றது அவ்வளோ சாதாரணமா? இது இவரை ஒரு தேசிய கட்சியுடைய மாநில செயலாளராக 5 வருஷம் 2 டேம் வந்திருக்காரு. இதெல்லாம் என்ன தண்டகர்மம். எம்எல்ஏ வேறு இருந்துக்கிறார். அதான் சொல்கிறது. அப்போ இவர்கள் கூடுதலாக முதல்வர், ஐயோ இந்த படிவம் என்னால் ஃபுல் பண்ணவே முடியலன்னு. முதல்வர் கீழே இருக்கிற கலெக்டர் ரொம்ப பிரச்சனைங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக ஃபில் பண்ணலாங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டிருந்தா கூட அவர் ஃபில் பண்ண கொடுத்துருப்பார். அப்போ இந்த மாதிரி சாரை வச்சு உருட்டினாங்க. இந்த சாரை வச்சு உருட்டும் பொழுது இது எஸ்ஐஆர் என்னமோ பிஜேபி தான் கண்டுபிடிச்சி 2025 அமுல்படுத்துகிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குனாங்க. கரெக்டா? ஆமாம்.
தமிழ்நாட்டிலேயே 2002 2005 2 தடவை பண்ணியிருக்காங்க. 2 தடவையும் ஒரு தடவை பிஜேபி ஆட்சி, ஒரு தடவை காங்கிரஸ் ஆட்சி, 2துலையுமே திமுக இருந்தது சாட்சி. அப்போல்லாம் எங்கே போச்சு? அப்போ 20 லட்சம் பேருக்கு மேலே வாக்குகள் நீக்கப்பட்டது. அன்றைக்கி ஏன் துடிக்கல? அப்போ இப்போ மட்டும் என்ன, வழக்கம் போல் தம்முடைய தவறுகளை மறைக்க பிஜேபி வந்துடும், டீலிமிட்டேஷனு அது இதுன்னு இதை காமிச்சிருந்தீங்க. இப்போ நான் சொல்கிறேன், திமுகவுக்கு இது பாடம். இன்னும் 6 மாதம் இருக்குது, திருந்திக்குங்க. ஏன்னா இதே படத்தை அங்கே ஓட்டினார், அந்த ஆளாவது கொஞ்சம் ஜெயிச்சிருப்பான். தேஜஸ்வி என்னது, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை 30,000 ரூபா கொடுக்குறேன், அது இதுன்னு எதை தேர்தல் வரும், அதை பிரச்சாரத்தை பெருசாக்கியிருந்தா அதை நம்பியாவது கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பான். இவன் நடுவில் போய் சோர் சோர் வாக் சோர் ஓட் சோர் ஓட் சோர் 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 சோர்னு போனாரா? என்னையா சோறுன்னா அவன் அதை பார்க்குறான். இது நிதிஷ்குமார் எந்த பிரச்சனையும் இல்லாத ஆட்சி. நிதிஷ்குமாருக்கு பிறகு தான் பீகாரில் வந்து ஒரு பெரிய மாறுதலே வந்தது. இந்த ஜாதிய அந்த இது அந்த ஜாட்டு கீட்டு அந்த இதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒழிச்சது. பெண்களுக்கு முக்கியத்துவம், அதுதான் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு முக்கியத்துவம் நிதிஷ்குமார் பண்ணது இங்கே கலைஞரும் ஜெயலலிதாவும் பண்ணதை விட ஜாஸ்தி. அந்த அளவுக்கு அவர் கொண்டு போனார். ஊழலற்ற ஒரு கவர்மெண்ட்டு, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்கள இது பண்ணுறது, இதெல்லாம் உடனே என்ன அப்போ நான் இவ்வளோ பேசுகிறீங்க, பீகாரில் இருந்தால் இங்கே வந்து வேலை செய்கிறான், அப்போ என்ன அவர் பண்ணாருங்க? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு முன்னேறுதுன்னு சொன்னோம், இன்றைக்கி முன்னேறி வந்திருக்குன்னு சொல்கிறோம். அதுக்காக என்ன முன்னேறிக்குது? அமெரிக்கா மாதிரியா வந்துருக்குதுன்னு கேட்டால் வேண்டா. அவன் 300-400 வருஷமாக யாரு கீழே இல்லாமல் ஊரில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் இப்போ தான் உழைச்சி வந்து 40-50 வருஷமாக முன்னேறி இன்றைக்கி பொருளாதாரத்தில் 4வது இடத்துல வந்துட்டான், வல்லரசில் நிற்கிறான். இந்த வளர்ச்சியை கொண்டு போய் அமெரிக்காவோட ஒப்பிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக அப்போ பீகாருடைய வளர்ச்சி தமிழ்நாட்டோட ஒப்பிட முடியாது. அது அதை விட பின்தங்கின மாநிலங்களோட ஒப்பிட்டிங்கன்னா பீகாருடைய வளர்ச்சி தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் பல விஷயங்கள் வரும் பொழுது ஏன் அவன் அங்கேருந்து இங்கே வரப்போகிறான்? அங்கேயே எல்லா வேலை வாய்ப்புகள் இருந்தால் அவன் எங்கே வரப்போகிறான்? அவசியம் இல்லை, அவன் அங்கேயே இருக்க போகிறான். அப்போ அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறது அந்த பர்சன்டேஜை கூட குறைச்சி நீங்கள் 5% கொண்டு வந்திருக்காரு. அவர் 30% இருந்தது, இவரும் 30%, வெஸ்ட் பெங்கால் 30%. வெஸ்ட் பெங்கால் குறைச்சி 15 கொண்டு வந்திருக்காங்க, இவங்க குறைச்சி 5க்கு கொண்டு வந்திருக்காங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றதுனால பல திட்டங்களை அங்கே கொண்டு வந்து நிறைவேற்ற முடியுது அவரால். அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றது ரொம்ப முக்கியம். இங்கே நாளைக்கு வரப்போகுது, டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் நிதி மற்ற இங்கே என்ன பிரச்சனை? இது தரல அது தரல, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, சீனை போடுறது, நான் அப்படி இப்படின்றது. அப்படியா நீ அப்படியே இருந்துக்கிட்டு அவங்க போயிடுறது. மத்திய அரசோட இணக்கமாக இருக்கணும், அரசியல் ரீதியாக சண்டை போடணும், அந்த இது நிர்வாக ரீதியாக நல்ல அதிகாரிகளை போட்டு என்னென்ன நிதி வாங்க முடியும் எல்லாத்தையும் இது பண்ணணும். உங்களுக்கு கொடுத்த நிதியை செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமாம், எல்லாத்தையுமே ரிட்டர்ன் அனுப்புறீங்களே. பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 30% கூட செலவு பண்ணலையா? ஆமாம். என்ன பண்ணுறீங்க? அந்த அதிகாரின்னா அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு? யார் இவங்களை கண்காணிக்கிறது? நேற்று அந்த தகவல் வந்து வெளியே ஓடிட்டு இருக்குது. அப்போது இந்த மாதிரி இவங்க அங்கே பீகாரில் சுற்று ஜனங்களுக்கு அதெல்லாம் மேட்ரு தேவையில்லை. நான் நல்லா இருக்கிறேன், நான் 10,000 ரூபா போட்டுக்கிறாங்கப்பா, அது இதாச்சா நல்லா நிதிஷ் ஓகே குத்து. சீமாஞ்சல்னு ஒரு பகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகள் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, 28 தொகுதி. நீங்கள் சீமாஞ்சலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 தொகுதி அவங்க வந்து 11 தொகுதி என்னமோ தான். என்டிஏ 38, இவங்க எம்ஜிபி 14. நான் இது 12 மணிக்கு எழுதிட்டு வந்தேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இப்போ அது 14 கூட இங்கே வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் எழுதும் போது காங்கிரஸ் 10-11 இருந்தது லீடிங்கில் இருந்து. இப்போ 4. இவர் 5 இருந்தார். யார்? நம்ம விஜயுடைய சித்தப்பா. இந்த சித்தப்பா வந்து 5 இருந்தார். நம்ம ஐடி எடுப்போம். இப்போ புட்டை ஆச்சா. அதனால் இதில் இன்னொன்று என்னென்னா, இவர்கள் கூட்டணி நிதிஷ்குமாரே தான் இருக்குல்லையே பிரச்சனை புரியவர். அதனால் எப்போ எப்படி திரும்பவான்னு தெரியாது. நாளைக்கே எப்பா தேஜஸ்வி வா சேர்ந்து நான் தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட போவோம். அந்த மாதிரி ஆள். ஏன்னா வாழ்நாள் மூணா ஷிஃப்டாக இவர் மட்டும் முதலமைச்சராக வந்துக்கிறார். அந்த மாதிரி ஆள் தவிர்க்க முடியாத ஒரு நபர். பிஜேபி அவங்கள இணைஞ்சிட்டு இன்றைக்கி பிஜேபி 100 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. 100% ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆமாம், இவங்க 80% கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆனாலும் தேஜஸ்விக்கு தான் இது நிதிஷ் தான் சிஎம்ன்றதில் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட இது அவர்கள். இங்கே இவரே ஒன்றும் இல்லை, சொந்த வீடே கிடையாது. இவர் அந்த எந்த படத்தில் சொல்லுவானே, ஏமா அந்த வீடு அவனுக்கு சொந்தம் இல்லையாம அப்படின்னு.
கஜினியில் வரும், அந்த இது வாடகைக்கு. கஜினியில் வரும். அந்த மாதிரி வீடு அவனுக்கு சொந்தம் இல்லை. நீ வந்து டவர் வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட பேரம் பேசினுக்கிற. அவன் என்ன சொல்கிறான், நான் தாண்டா முதலமைச்சர் வேட்பாளர்ன்றான். போன தடவை 80 சீட்டுட்ட வந்ததுனால ரைட் கிடையாது, நான் தான் எங்கள் இதில் இருந்தான். இப்படியே சண்டை. 11 தொகுதியில் போட்டி வேட்பாளர், அதில் 8 தொகுதி என்டிஏ ஜெயிச்சு. அது இதுன்னு 12 மணிக்கு பார்த்தது. இப்போ எத்தனை தொகுதி ஜெயிச்சுப்பா எனக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே மெயினாக கொங்கு மண்டலம் அந்த மாதிரி பகல்பூர் 25 இவங்க 4 இது 12 மணி தொகுதி நிலவரம். போஜ்பூர் 24 போன தடவை 11, இந்த தடவை 24. போன தடவை 34, இந்த தடவை 20. இவங்க காங்கிரஸ் இது பிஜிஎம் எம்ஜிபி. அந்த மகத்னு ஒரு இடம், அங்கே வந்து 55 என்டிஏ, 36 இவங்க. 28 தொகுதி போச்சு. மகதில் 31, 14 தொகுதி போச்சு. அப்புறம் இன்னொரு இடம் வந்து மித்திலா, இங்கே 25, 4 இடம் கெயின். இவங்க 11, 3 இடம் போச்சு. அப்புறம் இந்த இவங்க இருக்காங்கல்ல பிஜேபி டாமினன்ட் பிளேஸு, அங்கே பெரியாடி, அதான் இந்த இடம் மிதிலா பிஜேபி டாமினன்ட் பிளேஸு. சீமாஞ்சல் முஸ்லீம்கள் இவங்க யாதவ் கம்யூனிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 28, 11. அங்கே இவர்களுக்கும் முஸ்லீம் இதுன்றதுனால இவர்களுக்கு பாதிப்பு இல்லை, ஒரு தொகுதி கூடவே வாங்கியிருக்காங்க. 11. அதே மாதிரி திருத்துன்னு ஒரு இடம், அங்கே 38 இது இவங்க 7 தொகுதி கெயின். அவங்க 10, 8 போச்சு. இந்த மாதிரி இவர்கள் வந்து பெண்கள் சப்போர்ட் இருக்குல்ல, நீங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் பெரிய அளவில் இவர் கொடுத்ததுடைய விளைவு நிதிஷ்குமார்ன்ற ஒரு மனிதன். நீங்கள் பிஜேபி இந்த அளவுக்கு வெற்றினா அது நிதிஷ்குமார் அடிப்படை காரணம். அது பார்த்தீங்கன்னா அவர் வந்தோடனே மது கடைகளை மூடுறார். இவர்களுக்கு அது பாடம். நீங்கள் மது கடையில் அவங்க மூடி இருந்தாங்க, இளம் விதவைகள்னு கதெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு அந்த 12 மணினா 10 மணிக்கும் திறந்து கிடக்குது சட்டவிரோத பார்கள். இப்போ நைட்டு ஃபுல்லாக நடக்கலண்ணே, எந்த நேரம் தான் யாரும் கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. போதை உடைய மாநிலம் மாதிரி ஹப்பு மாதிரி ஆகுது. உங்களுக்கு கஞ்சா இதெல்லாம் இது தடுக்கிறதுக்கான ஏற்பாடுனா இல்லை. இளைஞர்கள் இந்த பழக்கத்தில் அதிகமாகறான். அப்புறம் ஏங்க 1 கோடி பேர் வரமாட்டான் உள்ள? நீ வேலைக்கு போனால் அவன் வெளியால் கூப்பிட்றான். இல்லைண்ணே, ஒரு ஸ்கீம் பாருங்கண்ணே. அரசாங்கம் வந்து டாஸ்மார்க் நடத்துது, அது ஒரு பார் நடத்துனாங்க, அதில் வந்து 10 மணி வரைக்கும் டைமு. அதே அரசாங்கம் வந்து ஹோட்டலுக்கு எஃப்எல்ட்டுன்னு ஒரு லைசன்ஸ் கொடுக்காங்க, அதில் 12 மணி வரைக்கும் அலவுடுங்கிறது. விடியெல்லாம் இருக்குது, விடியெல்லாம் யாரும் கேட்க முடியாது. அப்போது இவர் என்ன சொல்கிறார், தேஜஸ்வி நான் வந்தால் கல்லுக்கடை திறப்பேன்றாரு. அப்படியாவது ஓட்டு விழுமான்னு பார்த்தாரு. பெண்கள் பயந்துட்டாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ அந்த நிலையை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். குடும்பம் அழிஞ்சு போச்சு. அங்கே வறுமைக்கு இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மது. இல்லைன்னா குஜராத்தை விட மோசம் பீகார் வச்சிருந்தாலே கேஸ். ஆமாம், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மது கல்லுக்கடை திறக்கிறேன்னா உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணுன்றது திரும்பிடுச்சு. இது ஒரு காரணம். பெண்களுடைய ஆதரவு 44% இவங்களுக்கு, 36% தான் அவங்களுக்கு. யாருக்கு? காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு, எம்ஜிபிக்கு, அதான் மகா கூட்டணி. இதில் பெண்கள் அதிகம் உள்ள தொகுதி இருக்குல்ல, உமன்ஸ் டாமினேஷன் 109 தொகுதி சொல்கிறாங்க. அதில் 79 இவங்க ஜெயிக்கிறாங்க. இன்னும் கல்லுக்கடை திறப்பேன்னு சொன்னோன்னா வெறும் 24 தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஓபிசி இபிசின்னு நாங்கள் இருக்கு போல், இங்கே எம்பிசி மாதிரி. அங்கே இபிசி குர்மிஸ் இவங்க எல்லாமே இவர்களுக்கு ஆதரவு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப்பில் வந்து வேறு லெவலில் அவர் கொண்டு வந்திருக்காரு நிதிஷ்குமார். நீங்கள் அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். கலைஞருக்கு பிறகு எல்லா வகையிலையும் கலைஞருடைய மகனாக அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லா வகையிலுமே ஃபெயிலியரு. அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்றது யாரை கேட்டாலும் நீங்கள் மாற்று கருத்தை சொல்ல மாட்டாங்க. மது போதைகள் இந்த மாதிரி விஷயம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, நீங்கள் வழக்கமாக நடக்கிற விஷயத்தில் கூட தப்பாக நடக்கிறீங்க. டிஜிபி நியமனம்னா வழக்கமாக போட்டு போயிடலாம். அதுலேயும் அது அதிகமாக நீதிமன்றத்தால் குட்டு வாங்கப்பட்ட அரசு அப்படின்னு ஆணவ படுகொலை, ஜாதி, இது அதிகாரிகள் ஆட்டம். நேற்று கூட அசிங்கப்பட்டிருக்காங்கல்ல, மேகதாதானில நேற்று கூட அசிங்கப்பட்டிருக்காங்க. ஏன் இப்போயே வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆணை. நம்ம காவிரி உரிமையை மீட்டு கொடுத்ததில் ஜெயலலிதாவுக்கு பெரும் பங்கு உண்டு. மேகதாட்டு உரிமை நீங்கள் இத்தனை இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு தடவை இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு கேரளாவில், இங்கே கலைஞர் பேச்சுவார்த்தை போகுது அதிகாரிகள் மட்டத்தில்.
இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட் பார்க்குறாரு, நீங்கள் என்ன பேச போகிறீங்க நகருன்ட்டு கலைஞரை கூப்பிட்டு நேராக உட்காந்து பேசி மேட்டர் முடிச்சிடறாரு. கங்கை தெலுங்கு கங்கை திட்டம் பெரிய தண்ணி பிரச்சனை. அப்போ இவர் தான் வீராணம் கொண்டு வரேன்ட்டு நல்ல பேர் வாங்கினார்ல. அதுக்கப்புறம் சென்னையில் தண்ணி பஞ்சம், தண்ணிக்கான சோர்ஸே கிடையாது சென்னைக்கு. படம்லாம் கூட வந்துச்சு பாருங்கள், அந்த 80 தண்ணி பஞ்சம், அந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம். அப்போ எம்ஜிஆர் இவர் கூட என்டிஆர் கூட பேசி பர்சனலாக பேசி கொண்டு வந்தது தான் தெலுங்கு கங்கை திட்டம். இந்திரா காந்தியை வச்சு நேரு ஸ்டேடியத்தில் கொண்டு வந்தாங்க. தெலுங்கு கங்கை திட்டம் நமக்கு 4 TMC ஏதோ தண்ணியை கொண்டு வரும். அதுவும் வழியில் வாய்க்கா வெட்டி எடுத்துருவாங்க வழியில், அது ஒரு பாட்டு. இது ஒரு இது. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா என்னடா வீராணம் அப்படின்னு கேட்டு அப்புறம் வீராணத்துலேருந்து நேராக இன்னொரு இதில் கொண்டு வந்து இன்றைக்கி வீராணம் இது வந்து நமக்கு தண்ணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் போகுது, மழையும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பில்டப்ன்றது அவர் முக்கியம். இங்கே நீங்கள் கோட்டை விட்டுட்டுருக்கிறீங்க, பெண்கள் விருப்ப சம்பாதிக்கிறீங்க, 1000 ரூபா கொடுத்துட்டு அதை பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ராகுல் காந்தி உருட்டின மாதிரி சார்னு உருட்டுறீங்க. ராகுல் காந்தி எனக்கு என்னென்ன சிக்காக போயிட்டார், நீங்கள் சார் நீங்கள் என்ன பண்ணி யார் கேட்க போகிறா? 5 கோடி பேருக்கு ஃபார்ம் போய் சேர்ந்துச்சு. 5 கோடி பேரில் 4 கோடியே 90 லட்சம் பேருக்கு இவ்வளோ தானா சிஎம்னா எப்படிலாம் சொன்னார் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் சமூக வலைதளங்கள் யூடியூப்லலாம் நீங்கள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிற படித்த பையனை கேட்டாலும் பண்ணி சொல்லிட போகிறோம். அப்போ நீங்கள் உருட்டுலாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இது ஒரு எதிர்ப்புக்கான மேட்டரே இல்லைன்ற மாதிரி போகுது. அதனால் அதில் என்னென்ன பேசுனாங்க நம்ம பேசிட்டோமே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு பெரிய ஒரு இதுவாக நம்ம பார்க்கணும். இப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2005 இவர்கள் தனிப்பெருமை இது ஆட்சியில் இருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக நிதிஷ்குமார் அவர்கள் 95 லாலு பிரசாத் ஆட்சிக்கு வர்றதுக்குமே காரணமானவர் நிதிஷ்குமார் கூட இருந்தவர் தானே. கூட இருந்தவர் இவர் சரத் யாதவ் மூலமாக தான் அவர் லாலு பிரசாத் யாதவ் ஆட்சிக்கே வந்தார். அன்று முதலே வந்து பீகாரில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நபராக வந்து இருக்கார் நிதிஷ்குமார். 20-25 வருஷமா அவர் தான் இருக்கிறாங்க. ஊழலில் அவர் மாட்டினாலும் இவருக்கு சம்மந்தம் இல்லை, இவர் இது பண்ணிட்டாரு. நீங்கள் போன சட்டசபை தேர்தலையே 74 தொகுதி 43 தொகுதி பிஜேபி 74, ஆர்ஜேடி 43. இதில் இன்னொரு விஷயம் பேச வேண்டியது அந்த கூட இருக்கிற அந்த எல்ஜேபி அவன் பெரிய ஃபேக்டருங்க அவன். இல்லை அதான் நான் கேட்க வந்தானே, சிராஜ் பாஸ்வானோட பங்கு இதில் மிகப்பெரிய பங்கு. ஏன்னா 27 தொகுதியில் நின்று 21 வந்துட்டார். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 70% 80% வந்துருச்சு. அந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஸ்ட்ரைக் ரேட். ஏன்னா கடந்த தேர்தலில் 2020 இவர் பிரிஞ்சு இருந்ததுனால தான் அந்த 65 தொகுதி இறந்து போனாங்க இவங்க. இப்போ பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. சிராக் பாஸ்வானை பிடிச்சி போட்டு அமைச்சர்களையும் ஆக்கி விட்டாங்க. ஆமாம், அதில் ஒரு 8 சீட்டு என்னமோ ஜெயிச்சாங்க, எம்பி சீட்டு. அப்போது அந்த எல்ஜேபி 6.8%. இங்கே நம்ம சீமான் இதை உணரணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் சும்மா இப்படியே இருக்கிறத விட உங்கள் கொள்கை ஜெயிக்கணுனால நீங்கள் கொஞ்சமாவது பவர் இருக்கணும். பாவம் தம்பிகள். அப்போது ஜேடியு வந்து 17%, போன தடவை 18% வச்சிங்களேன். பிஜேபி 23%, இவங்க ஒரு 6%. இது எல்லாம் வச்சு பிடிக்கிறாங்க. இவங்க வந்து 6% போன தடவை இல்லை. ஆமாம், கிடையாது, தனியாதனால தான் அந்த பிரச்சனை. ஆனால் இந்த தடவை இது எல்லாம் ஒன்று சேருது. இது இப்படி விளைவு என்னன்னா 45% தாண்டி போயிட்டாங்க. இவர்கள் 23% இந்த ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் இன்னைக்கு இந்த அளவு குறைஞ்சிட்டாங்க. இல்லைண்ணா, இதில் அந்த ஏஎன்எம் அந்த முஸ்லீமோட கட்சிகள் அவங்க வந்து இதில் வந்து கலந்துக்கிடாமல் போய் இப்போ அவங்க 4 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸோட அவன் ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸ் எப்படி ஒரு கூட்டணியை உடைக்கணுங்கிறது காங்கிரஸ் தான் கற்றுக்கணும் போல. ஆமாம், அதனால் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜாப் ப்ராமிஸ் கொடுத்தது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப்பு, இந்த ஓபிசி இபிசி இந்த குர்மிஸ் மத்தியில் அவர்களுக்கு ஆதரவு, உமன் சப்போர்ட், இது மதுக்கடைகள் மூணுது, இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் நிதிஷ்குமார். இன்னும் நிதிஷ்குமார்னு ஒரு லீடர், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பிஜேபி கொடுக்குற மரியாதை. இவங்க சொல்லுவாங்களா அடிமைப்படுத்திட்டாங்க, அதுன்னு இங்கேயும் சொல்கிறேன். அங்கே இஸ்லாமியர் பகுதியிலும் சரி மற்ற இதிலும் சரி 1000 இருந்தாலும் அவர்கள் பிரச்சனையை தான் பார்த்தாங்க. இன்றைக்கி இதுக்கு ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி தான் இங்கே பிஜேபி ஏடிஎம்கோட. இங்கேயும் இஸ்லாமியர்கள் மற்றவர்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு போக்காட்டிக்கிட்டே சாறு மோர் நீட்டு அதுன்னு காமிச்சிட்டு இருந்தால் நீங்கள் எதை நமக்கு தேவையான ஆட்சின்னு தீர்மானித்தா உண்மையிலே பெரிய மாற்றம் வரும். கண்டிப்பாக. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், மைத்ரி அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்க ஒரு யூடியூபர்,
வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கட்சியில் வந்து அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து மோடி அவர்கள் வந்து கேட்கும்போது என் பேட்டிக்கு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் அவர் ஜெயிக்க வச்சிருக்காங்க இஸ்லாமிய தொகுதியில் தான், அது பிஜேபி சார்பாக நின்று. ஆமாம், இதே வந்து அங்கே நடக்கும்போது இங்கே மட்டும் நம்ம ஆளுங்க எப்போவுமே தள்ளியே இங்கே வச்சு அடிப்படையில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த இதை தான் ஊனிட்டாங்க. பெரியார்னு பேசிக்கிட்டு இந்த எதிர்ப்பை கொண்டு வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனாலும் 11% பிஜேபி உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நேற்று எழிலன் பேசியிருக்காருல்ல, மூட நம்பிக்கை, பணத்தை கொண்டு போய் உண்டியலில் போடுறாங்க அது இதுன்னு. யார் 44 லட்ச ரூபா கொண்டு போய் போட்டது? ஆமாம், உங்களுடைய தளபதிகளில் முக்கிய தளபதியில் முக்கிய தளபதி போட்டா என்ன தப்புன்னு கேட்குறாரு. போட்டா என்ன தப்பு? அன்னைக்கு அவன் பேசின்னு தான் இருப்பான். அவன் யார் எங்களை எல்லாம் எல்லாரும் நல்லவனா சொல்லுவான், கொஞ்சம் பேர் கெட்டவன் சொல்லி தான் இருப்பான். ஐயா எழில் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ இவர்கள் ஒரு பக்கம் சும்மானா இந்த உருட்டிக்கிட்ட இவர்கள்ட்ட தெளிவான ஒரு இதுவே இல்லை. சார்லேயே இவர்கள்ட்ட என்னங்க தெளிவு கிடையாது. நீங்கள் போகிறீங்க, நீங்களே இது பிஎல்ஓ வேலையும் பார்க்குறீங்க, இந்த இதெல்லாம் பண்ணுறீங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்க, இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, இதை அப்படியே தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஐயா சாரை எதிர்க்கல ஐயா, இப்போ தான் வேணான்றோம் ஐயா, அப்புறமா வைங்க ஐயான்றீங்க. அங்கேயும் போய் சொல்ல வேண்டியதானே? கைகளில் வாங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் கொண்டு போய் தள்ளலான்னு பார்க்குறாங்க மைலாட், இந்த இதெல்லாம் சரியா மைலாட். அப்போ அந்த வச்சிருக்க ஜட்ஜி என்ன சுற்றி வச்சு அடிக்கிறாங்க, கிட்டவான்னு கூப்பிட்டு அடிப்பார். சுற்றிலாம் சினிமாவில் தான், ஜட்ஜிகிட்ட சுற்றிலாம் இருக்காது, இந்த ஃபைல் இருக்குதுல அதை கூப்பிட்டு ஒரு அடி அடிப்பார். அப்போ இவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இவர்களுடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் சேராதுன்றதை இப்போவாது இவங்க உணரணும். ஆட்சி தான் முக்கியம். மக்கள் வந்து எதை பார்ப்பாங்கன்னா சாரு நீட்டு கீட்டுலாம் அதெல்லாம் அந்த காலம். நீட்டு நான் வந்தோன்னே மாற்றுவேன்னுது, இப்போ நீட்டாக கீட்டாகுது, நாங்கள் படித்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வேலையை பாருன்ற மாதிரி. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள 600 பேர் பாஸ் ஆகுறான், மற்றவங்களாம் படித்து பாஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. நீட்டு இருந்தால் தான் நீங்கள் எத்தனை தடவைனா எழுதலாம் வாழ்க்கையில். ஆமாம், 40 வயசில் கூட எழுதலாம். ஆனால் நீட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றீங்க, கட்டாப் மார்க்கு மொதல் வருஷம் சேர்றீங்க, மிஸ் ஆகிடுறீங்க, ஒரு 1100 மார்க் எடுத்திருக்கீங்க, கட்டாப்பில் உங்கள் உள்ளே வர முடியல. சரி, உள்ளே வந்தாலும் ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜ் அனுப்புகிறாங்க, அங்கே போனால் 2 கோடி ரூபா கேட்குறான். இந்த பிரச்சனைலாம் இருந்தது. இப்போ 1200 மார்க்கெலாம் கணக்கே இல்லை, நீட்டு தான் கணக்கு. நான் இந்த வருஷம் முடியல எழுதுகிறேன், இல்லை இந்த வருஷமே நான் இது பண்ணிட்டேன், என்னை ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, 15 லட்ச ரூபா தான் ஃபிக்ஸடு. அவன் கெஞ்சி கூத்தாடி ஒரு 10 லட்ச ரூபா மறைமுகமாக கொடுங்கன்னு. இதை தடுத்தது நீட்டு. இப்போ நீட்டு சரி இந்த வருஷம் முடியல, அடுத்த வருஷம் எழுதுறேன், அடுத்த வருஷம் முடியல, அடுத்த வருஷம் எழுதுறேன், 5வது வருஷம் கூட நான் எழுதி நான் போயிடுவேன் டாக்டருக்கு, என்னுடைய லட்சியம் உறுதியாக இருந்தால் நான் போயிடுவேன், இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். அந்த மாதிரி வசதி முன்னாடி இருந்ததில் இருக்கா? அப்போ எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிட்டு. +2 முடித்தவங்க அவர்களுடைய அந்த நாலேஜுக்கு மொதல் வருஷம் மிஸ் ஆச்சுன்னா 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் டாப்பராக வந்துடுறான். 2 தடவை எழுதுனா 3வது தடவை இதுதானே அப்படின்னு வந்துடுறான் பேர். அப்போ இதெல்லாம் வச்சுட்டு உருட்ட முடியாதுன்றது இவர்களுக்கு தெரியணும். இதை தாண்டி இந்த விவகாரத்தில் இவர்கள் ஆட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேகது பண்ணணும். அது அதிகாரிகள் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்கன்னா, சார் பற்றி பேசும்பொழுதே சார் நீங்களே ஒரு வீடியோ போடுங்க சார்ன்ற அளவுக்கு இவருக்கு தப்பாக வழிகாட்டுறாங்க. நான் ஏன் வீடியோ போடணும்? இல்லை சார் அந்த ஃபார்மை பற்றி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும். சரி பேசிடுவோம். பேசிட்டு போட்டார். அவர் வீட்டில் இவர் ஃபில் பண்ணாமல் இருந்திருப்பார். ஆனால் இவர் கீழே இருக்கிற கலெக்டரு ஒன்றுமே கிடையாது, அந்த ஃபார்ம் இவ்வளோதாங்கன்னு அவர் போடுறாரு. எவ்வளோ பெரிய முரண். இன்னைக்கு நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே டீக்கு அங்கே போடுறவர் சொல்கிறாரு, இதை ஃபில் பண்ணுறதுக்காக முதலமைச்சர் கஷ்டப்பட்டார். இது கேள்வி 5 கோடி பேர்கிட்ட போயிருக்குல்ல, அதில் 4 கோடியே 90 லட்சம் பேருக்கு வரும். இதுக்கா இவ்வளோ ஒரு வீடியோ அப்படின்னு. அப்போ இவர்கள் இந்த விஷயம் இதை தானே அங்கே இப்போ பீகாரில் இப்போ தான் நடந்து போச்சு. ஆமாம், சோர்னு சுற்றி இருந்தீங்க, அப்படியே சுற்றினே ராசா அப்படியே முடிஞ்சு போச்சு. நாங்கள் முடிவு பண்ணுறோன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. அதனால் இது வந்து ஒரு பெரிய பாடம். இன்னொன்று, சித்தப்பா நான் நிற்க மாட்டேன், நீ நிற்க மாட்டேன்னா பூட்ட கேஸுன்னு தெரியும். நான் அப்போவே சொன்னேன், இவர் நிற்கலைன்னா அந்த கட்சி அதோட அந்த முடிஞ்சது கதைன்னு. முடிஞ்சதா? இங்கே விஜய் நிற்க மாட்டார். அப்போ இது பூட்ட கேஸ் தான். வேற என்ன? தனியாக நின்னீங்கன்னா காட்டில் நிலவு கடலில் மலை ரெண்டுமே யாருக்கும் யூஸ் ஆகாது. சேம் அதே தான், யாருக்கும் யூஸ் ஆகாமல் காலவாரி விட்டு போவீங்க. இவருங்க காங்கிரஸ் கூட சேர போகிறேன்னா இப்போ காங்கிரஸ் சீண்டுவார் இருக்க மாட்டாங்க. ஆமாம், இங்கே வந்தால் என்ன சொல்லுவாங்க, வாப்பா என்னது 60 சீட்டா, ஸ்ட்ரைக் ரேட்டு சொல்லு. கிரிக்கெட் விளையாடும்போது சொல்லுவாங்கல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு. ஒரு மேட்ச்சில் 70 அடிச்சிருப்பான், ஒரு மேட்ச்சில் 30 அடிச்சிருப்பான், ஒரு மேட்ச்சில் 40 அடிச்சிருப்பான். 3 மேட்சை அக்ரிகேட் பண்ணால் 45 ஸ்ட்ரைக் ரேட்டு. பரவாயில்லப்பா
இவன் ஒரு மேட்ச்சுக்கு 45 ரன் 45. சால்டாக அடிக்கிறான். ஒரு மேட்ச்சில் 50 ரன்னு, இன்னொரு மேட்ச்சில் 0, இன்னொரு மேட்ச்சில் 2 ரன்னு, கூட்டினீங்கன்னா 52, 3 மேட்ச் கூட்டினீங்கன்னா 15 ரன்னு. ஸ்ட்ரைக் ரேட்டு நான் 50 அடித்தேன். மொத்தத்தில் பாரு அக்ரிகேட் அந்த 50 ரன் ஹோம் கிரவுண்டில் ஒரே விளாண்டுருப்பாங்க. இதாக இருக்கும். மீதி பார்த்தா 15 ரன் அடிச்சிக்கிற ஓடு எடுக்காதுன்னுவாங்க. அப்போ ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப முக்கியம். 50 தொகுதி நிற்கிட்டேன்னு நீங்கள் 50 60 தொகுதி 4 தொகுதி கூட ஜெயிக்கல. ஸ்ட்ரைக் ரேட் அங்கே என்ன ஆச்சு? இங்கே டிஎம்கே கூட சேர்ந்து 25 தொகுதி நின்னீங்க, 18 ஜெயிச்சிங்க, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு. இப்போ வந்துட்டு 60 கேட்குறீங்க, கொடுத்தா அதே 18 ஜெயிச்சிங்கன்னா என்ன ஆகுது ஸ்ட்ரைக் ரேட்டு? ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். அதனால் கிடையாது ராசா, இப்படி தான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் போவோம். நான் தாவே கட்ட போவேன். அவர் கொடுத்துருவார்ல. எவ்வளோ பண்ணுவேன்? ஒரு தொகுதிக்கு எவ்வளோ? 100 தொகுதியே கொடுக்கட்டும். யார் செலவு பண்ணுறது? இன்னைக்கு குறைச்சி ஒரு தொகுதி 15 கோடி ரூபா செலவு வந்துடும். யார் தருவா? புஷி கொடுப்பாரா? அப்போ இது நடக்காதுன்றது. ஆனால் பத்திரிகையாளர்கள் எல்லாம் இதோ பேச பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டார், அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார், இப்படி போவோம். என்ன போவோம்? பார்க்க தானே போகிறோம். போனீங்கன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இது என்ன, இந்த பீகார் தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இவங்க ஏற்கனவே வந்து போனீங்கன்னா போன முறை வந்து ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஆட்சியை விட்டாங்க. அப்போ எதிர்க்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நேரங்களில் பார்க்க முடியுது. எந்த இடத்துல நேரட்டிவ் செட் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தேஜஸ்வி யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னோவேட்டிவ் அரசியல்வாதி. அவர்கிட்ட இப்போ முன்னாடி அவரோட குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமோ அவங்களோட கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய தவறுகள் செய்தாலும் அவர் ஒரு இன்னோவேட்டிவ் அரசியல்வாதி. எப்போவுமே ஒரு விஷயத்தை அவர் அழகாக எடுத்து சொல்கிறதுல ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அவரோட ஸ்பீச் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் வந்து வேலையில் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமை கொண்டு வந்து நிற்கிறாரு. அதே கூட்டணி சார்ந்த கொலம்பியாவிலேருந்து எங்கள் அண்ணன் ராகுல் காந்தி வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம், சோறுன்னு சொல்லி சோரி அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருக்காரு. இந்த நேரட்டிவ் செட் பண்ணுறதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் முதல்ல சொன்னேன், மண்ணுக்கேற்ற கோரிக்கைகளை வைக்கணும். மண்ணுக்கேற்ற கோரிக்கைகள் வைக்கிறது ப்ளஸ் அந்த மக்களை கவர்ற விஷயங்கள், அதில் இவர்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் மண்ணுக்கேற்ற தான் கொண்டு போனார். டைவர்ட் பண்ணது ராகுல் காந்தி. அதுக்காக கொண்டு போயிட்டு எல்லாரையும் கொண்டு வந்து அங்கே இறக்கிக்கிட்டு போராட்டம் நடத்துது அது இதுன்னு. இது அட்டர் ஃபெயிலியர்ன்றது ஊருக்கே தெரியும். இந்த விவகாரம் தேர்தல் ஆணையத்தோட மோதல் போக்குவரத்துன்னு தவிர பிஜேபியோட கிடையாது. இதை கொண்டு போய் பிஜேபிட்ட எந்த வகையிலும் ஜாயின் பண்ண முடியாது. இன்னொன்று எப்படி பண்ணுறதுக்கு விடையே நீங்கள் சொல்லியே, நீக்கிட்டான் சோறு எப்படி நீக்கிட்டான்னு கேட்டால் இல்லை இருக்குதுன்றீங்க, வாக்கு திருட்டுன்றீங்க, இவ்வளோ பேர் நீக்கிட்டான்றீங்க. சரி, அது டயக்ராம்லாம் போட்டு காமினா ஒரு வீட்டில் 50 பேர் இருக்கிறாங்க, அந்த பிரேசில் நடிகை இதில் இருக்கிறான்றீங்க. இல்லைண்ணே, அதில் எனக்கும் ஒரு டவுட்ண்ணே. ஹரியானா தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது அந்த தேர்தலை பற்றி பேசுகிறனால எந்த யூஸ் இருக்குது? ஹரியானா தேர்தலை கவுத்தி விட்டது கேசி வேணுகோபால். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 42% காங்கிரஸ், 4% ஆம் ஆத்மி, 44% பிஜேபி. இவங்க 2 பேர் சேர்ந்தா 46%. ஒன்றா நிற்கும் போது 5 எம்பி சீட்டு ஜெயிச்சாங்க, பாதி 50-50 அடிச்சிட்டாங்க. அப்படியே அந்த கூட்டணி கொண்டு போயிருந்தா ஆட்சி பிடிச்சிருக்கலாம். திமிர் எடுத்து போய் ஆம் ஆத்மி துரத்தி விட்டாங்க, தோத்து போனாங்க. இங்கேயும் ஜார்க்கண்ட்ல அவர் ஹேமந்த் சோரனோட கூட்டணியை பிரேக் பண்ணிட்டாங்களா? ஆமாம், அவர் இருந்தாருன்னா 20 தொகுதி 25 தொகுதி ஈஸியாக ஜெயிச்சிருப்பீங்க. டெல்லியிலையும் அதே வேலையை தான் பண்ணாங்க இவர்கள். வேலையை தான் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் என்ன பண்ணாங்க, அதே தான். சமாஜ்வாடி பார்ட்டிலேருந்து எல்லா கட்சியும் துரத்தி விட்டாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா 0.84% ஆட்சி இழந்தாங்க. எல்லாம் இதுதான். இப்போ இங்கே வந்துட்டு திமுக வம்பில் தின்னுக்கிறாங்க. அவன் துரத்தி விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஆமாம், உனக்கு நான் எனக்கு நீ தான். மிஸ் ஆச்சுன்னா இப்போ இருக்கிறதும் போயிடும், சொல்லி முடிஞ்சது. அதனால் ஏதோ ஓரளவுக்கு தப்பிக்கலான்னா காங்கிரஸ் இருந்தால் ஆகணும். அப்போ தான் சிறுபான்மை ஊட்ட முடியும். அதனால் இங்கே அந்த தேர்தலுடைய எதிரொலி இங்கே என்னென்னா, தாவேகா முதல்ல உணரணும். நீங்கள் கரெக்டான கூட்டணின்னு போனீங்கன்னா அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை ஜெயிக்கலாம். இல்லை நான் இப்படி தான் நீங்கன்னா கடுமையான தோல்வி அடைஞ்சி அதனுடைய விளைவு தொண்டர்கள் சோர்வாயிடுவாங்க. அடுத்த 5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஆட்சி பொறுப்புலேயே இருக்க மாட்டீங்க. 2029 இந்த அடி அங்கேயும் வரும். ஒருத்தர் உங்களோட வரமாட்டாங்க, இன்னும் அடி வாங்குவீங்க, செதறி ஓடிடுவாங்க, கட்சியை செதறடிச்சு விட்டு. இது புரியாமல் இவர்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கலன்னா இந்த வானிலை அறிக்கை சொல்லுங்கிறாரு ஆதவர்ஜுனா, அவர் தான் முதல்ல போயிடுவார் வெளியே. ஆமாம், அதனால் இது வந்து பெரிய சிக்கல். அதே மாதிரி அண்ணன் ராகுல் வந்து 116 தொகுதியில் அந்த ஓட் ஷோர் யாத்திரை அப்படின்னு நடத்திருக்காரு. அந்த 116 தொகுதியில் நடந்ததில் 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 14 பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்கண்ணே. அதில் வந்து 10 பொதுக்கூட்டம் போட்ட இடத்துல காங்கிரஸ் இருக்குது, அதுலேயும் 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதான் சொன்னீங்களே, ஓட் ஷோர் பற்றி பேசணும், வேறு மேட்டர்லாம் பேசணும். அங்கே போயிட்டு ஓட் ஷோர் பற்றி பேசினா வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைச்சா என்ன ஆகும், அந்த குடும்பம் எப்படி ஆகும், அப்படி பேசியிருந்தீங்கன்னா
அவன் நம்பி ஓட்ட போடுவான். நீ ஏன்டா வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போகிற, உனக்கு இங்கேயே இருக்கிறதுக்கு நான் இந்த இதெல்லாம் பண்ணுறேன் அப்படி பேசினா வெளி மாநிலம் போக மாட்டான், இது பண்ண மாட்டான். நான் ஒருத்தனை கேட்குறேன்னே, அவன் வந்து இங்கே வேலை செய்கிறான், 18,000 சம்பளமா மெட்ரோவில். அவன் தங்கிக்கிறது போட்டு இடம், சாப்பாடுக்கு போட்டு எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கே அவனுக்கு 6,000 செலவாயிடும். 12,000 மற்ற செலவுகள் போக எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கணும். அந்த 18,000 அவனுக்கு அங்கேயே கிடச்சதுன்னா கேட்டால் எங்கள் அம்மா அப்பாலாம் கிசான் அப்படின்றான். இவன் மட்டும்தான் இங்கே வந்திருக்கான், வேலை செய்கிறான். அப்போ எல்லாரும் சேர்ந்து இருந்து இந்த 18,000 இருந்தால் அந்த குடும்பத்துக்கு யூஸ் இல்லை. அதை ஒரு அரசாங்கம் உருவாக்கி தந்தால் அரசாங்கத்தானே ஓட்டு போடுவான். அது கொண்டு போறியா ஓட் டே ஓட்டே போட முடியாமல் நான் தமிழ்நாட்டில் வந்துக்கிறேன்டா. நான் இங்கே இப்போ புதுசாக கிளப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா 1 கோடி ஓட்டுகள். 1 கோடி ஓட்டு. நான் என்னை கேட்டவர் இப்போ கேட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் தனியாக இங்கே இருக்கேன் சார், அண்ணா நகரில். எத்தனை? நானும் என் ஒய்ஃபும் இருக்கோம். நான் உங்கள் எங்கள் இதெல்லாம் வந்து இங்கே ஊரில் திருவொற்றியூரில் இருக்காங்க சார், சொந்த வீடு அவங்க இருக்காங்க. அங்கே போய் ஓட்டு போடும். இங்கே இருக்கீங்களே, ஏன் இங்கே மாற்றலை? இல்லை சார் அது ப்ராசஸ்ஸு. இல்லைங்க, ஏன் மாற்றலை? இல்லை சார் அது ஆதார் மாற்றணும், அது பிரச்சனை. அப்புறம் நீங்கள் இவ்வளோ படித்தவர், இவ்வளோ இது பண்ணவர், திருவொற்றியூரில் போய் ஓட்டு போட்டுக்கலான்னு இங்கே நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க, ஆனாலும் மாற்றாமல் இருக்கீங்களே. அங்கேருந்து பல எப்படியும் 1000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட வந்து 2000 கிலோமீட்டர் இங்கே வந்து இருக்கானே. அவனுக்கு ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துக்கிறாங்க. அவன் எப்படி ஓட்டர் ஐடி மாற்றுவான்? ஓட்டர் ஐடி மாற்றணுன்னா அவனுக்கு ரெசிடெண்ட்டு இது ஏதாவது ஒன்று வேணும். ஒன்று இந்த நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுக்குறான். அது மாதிரி நீ என்ன ரெண்டல் அக்ரிமெண்ட் தகர கொட்டாய்க்கு யார் கொடுப்பா? அப்போ எப்படி அவன் மாற்றுவான்? இன்னொன்று அவனுக்கு ஏன் தேவை? இங்கே ஓட்டு வாங்கணும்னு அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு டெய்லி வேலை செஞ்சுட்டு 12 மணி நேரம் வந்து காய்கறி, இந்த கூறு கட்டின காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து கூட்டாஞ்சோறாக்கி சாப்பிட்டுட்டு கஞ்சியை வச்சு குடிச்சிட்டு அந்த செல்ஃபோன் வச்சுருப்பான். அதில் நம்ம ஊர் ஹிந்தி பாட்டெலாம் பார்த்துட்டு ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு தூங்கிடுவான். காலைல எழுந்துச்சி வேலைக்கு போவான். அதுதான், அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அதிகபட்சமாக எதாவது சரக்கரக வாங்கி குடிப்பானுங்க. அவன் போயிட்டு ஓட்டர் ஐடி மாற்றி திமுகவுக்கு ஓட்டு போடணும், பிஜேபி ஓட்டு போடணும்னு அவசியமா? இந்த இவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உளறல்கள். அதில் வைக்கும் 1 கோடி பேர். எவ்வளோ? 1 கோடி வீடு கேட்குறது கிடையாது. 36 லட்சம் பேர் நம்ம தான் கரெக்டாக கனெக்ட் எடுத்தது. 1 கோடி 1 கோடி அப்படி நீங்கள் பார்த்த அப்படின்னு அவ்வளோ பேரும் இருந்தால் கூட இங்கே எங்கே ஓட்டு மாற்றிருக்கான்? யாராவது ஃபேமிலியாக செட்டில் ஆகிட்டான், அவன் இங்கே படிக்க வைக்கிறான், இங்கேயே செட்டில் ஆகிட்டான், வேலையில் வந்துட்டான்னா அவன் மாற்றலாம். அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஏன்னா ஒரு வீடு எடுத்திருப்பான், அந்த வீடு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கும், ஆதாருக்கு எதாவது எல்லாம் இங்கே மாற்றிருப்பான். வர்றவன்லாம் அவனா வர்றான். பெரும்பாலும் 80% உதிரி தொழிலாளிகள் அவங்களாம். ஆமாண்ணே. இது தொடர்ந்துண்ணே, அங்கே வந்து பீகாரில் நம்ம சொல்லும்போது சிராஜ் பாஸ்வானை பற்றி பேசுகிறோம் போகிறோம். அதே மாதிரி வந்து ஹெச்ஐஎம் வந்து ஜிதேஷ், அவர் காங்கிரஸை விட இப்போ அதிக வாக்குகள் வாங்கிட்டார். 6 சீட்டு நின்று 4 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. காங்கிரஸோட நிலைமை ஹெச்ஐஎம்மோட கீழே போயிட்டார். ஆமாம், எப்போவுமே பிஜேபி இவரை பயன்படுத்துகிறாருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதோட அவர் தனியாக நின்று அவர் தனியாக வாங்கிட்டார். இஸ்லாமியர்கள் மத்தியில் ஏன் இஸ்லாமியர் வாக்குகள் தான் பறிச்சிட்டாங்களே, அப்புறம் அவர் எப்படி ஜெயிச்சார்? அதுதான் தெரியலண்ணே. எப்படியோ இந்த மாதிரி கணக்குகள் இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு விழுந்திருக்கு. அதானே இந்த மகா கூட்டணியிலண்ணே ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது ராகுல் காந்திலேருந்து தேஜஸ்வி யாதவ்லேருந்து சொன்ன ஒரு விஷயம், துணை முதல்வருங்கிற ஒரு விஷயத்த, அது வந்து விஐபிங்கிற ஒரு கட்சியோட சேர்ந்த முகேஷ் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து ஒரு மல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நம்ம இங்கே சொல்லும்போது இந்த மீனவர்கள் சமுதாயத்தை சொல்லும் போது அந்த மல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் 1 சீட்டு கூட ஜெயிக்கலண்ணே. ஆனால் துணை முதல்வர் பதவி. ஏன்னா இந்த பிரச்சனை ஏன் வந்து நம்ம பேசும்போது மக்களுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை கேட்ட அடுத்த 2ஆவது நாள் காங்கிரஸ்லேருந்து அவங்க எப்படிங்க நீங்கள் வந்து கொடுப்பீங்க, எங்களுக்கும் துணை முதல்வர் பதவி வேணும்னு சொன்னார். அதை தாண்டி அந்த மல்லா சமுதாயத்துக்கு வந்து வெறும் 2.7% தான். அப்போ எங்களுக்கும் வந்து இது கொடுங்கன்னு சொல்லி எல்லா சமுதாய தலைவர்களும் கிளம்பினாங்க. இதுக்கு இடையில தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது, நான் ஜெயிச்ச உடனே எல்லா கட்சிக்கும் பிரதிநிதித்துவம் முதல் துணை முதலமைச்சர் கொடுக்குன்னு சொல்லி டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்லி துக்ளக் படத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு தோல்வி தலைவருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், உங்களுக்கு திட்டமிடல் கிடையாது. இவங்களுக்குள்ள சண்டை. 11 தொகுதிகளில் போட்டி வேட்பாளர், இது டைரக்டா இன்டைரக்டா, இந்த மாதிரி பல விஷயம். மல்லா ஜெயிச்சா தானே, மல்லாவை தோக்கடிச்சிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எப்பவுமே ஒரு இது கரெக்டாக இருக்கணும். இப்போ என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இதே பிரச்சனை. அதுக்காக தான் திரும்ப உருவாக்க பார்க்குறாங்க. துணை முதல்வர் 20 சீட்டு வச்சு எப்படியா துணை முதல்வர்? ஆமாம், இப்போ விஜயே போனால் கூட கரெக்டான இது பண்ணி ஜாஸ்தி சீட்டு வாங்கி அதில் இது பண்ணணும். ஒருவேளை அவர் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா துணை முதல்வர் கூடன்னு கேட்கலாம். இப்போவே அந்த இதெல்லாம் பண்ணால் நீ இன்னும் முட்டையே உருவாகலை, அரை வேக்காட்டில் இருக்குது.
அதுக்குள்ளேயுமே முழு ஆம்லெட் வேணும்னா. அதனால் இந்த விஷயங்கள் தான் கவுக்கிறது. கரெக்டாக திட்டமிட்டு போகிறவங்க நகர்த்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே இங்கே சொல்கிறோம், தமிழ்நாட்டில் புதுசாக இப்போ சொல்லிடுவோம் சமூக நீதி சமூக நீதினு. இந்த பீகார் தான் முழுமையாக அந்த சமூகத்தால் வந்து ஒரு வரக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக நம்ம பார்க்க முடியும். அங்கே வந்து 4 விஷயங்கள் இருக்கும். மல்லா, அப்புறம் வந்து இவங்க முஸ்லீம்ஸோட இது யாதவ், அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்களில் சமூக ரீதியாகவே பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் பீகார் தேர்தலை எப்போவுமே பார்த்துட்ருப்போம் கடைசி நான் பார்த்த ஒரு 15 வருஷமாக. இந்த இடத்துல சமூக நீதியை பேணி காத்ததுனால தான் நிதிஷ்குமார் இந்த 20வது முறையாக அது வரார். 5வது முறையாக இன்றைக்கி வந்து முதலமைச்சர் தேர்தல். நிதிஷ்குமார் அந்த யாதவ்லேயே இன்னொரு இது உள்ளவர் அவர் லோ லெவலில். ஆமாம், லோ லெவலில் உள்ளவர். லாலு யாதவ் தான் டாப்ல வாக்குன்னாங்க. இந்த தடவை அந்த யாதவும் நிதிஷ்குமார் கவர் பண்ணிட்டார். இன்னொன்று, அனைத்து இபிசி இங்கே இருக்கிற எம்பிசி மாதிரி எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் கொடுத்தது நிதிஷ்குமார். அதை தாண்டி பெண்கள், இந்த சமத்துவம் தான் நிதிஷை ஜெயிக்க வச்சுது. இன்னொன்று, பிஜேபி இதுக்கெல்லாம் எதிரானதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் பிஜேபி இருந்த ஆட்சியில் தான் இதெல்லாம் நடந்தது. கண்டிப்பான. அதே மாதிரினா பிஜேபிக்கும் ஆர்ஜேடிக்கும் நேரடியாக வந்து ஒரு மோதல் வந்தால் ஒரு டஃப் ஃபைட்டை நம்ம பார்க்க முடியுது. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேடியு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும், சிராஜ் பாஸ்வான்லேருந்து எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆர்ஜேடிக்கு கூட்டணியில் இருக்க எல்லாமே ஒரு தலைவலியாக பார்க்கப்படுது. காங்கிரஸ் 63 தொகுதியில் நின்று இப்போ 4ன்னு இருக்காங்க. இப்போ எவ்வளோ நமக்கு தெரியல. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே 0வாக போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆர்ஜேடி இந்த இடத்துல ஒரு கூட்டணி விஷயத்தில் தோல்வி அடைஞ்சுதான் நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? அவர் எவ்வளோதான் பண்ண பண்ண இல்லை, பிஜேபியோட கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு. அதான் அவர் வயசு அனுபவம் வந்து இவர்கள் எல்லாத்தோட குறைவு. ஆனால் ஒரு காலத்தில் அவர் ஒரு பெரிய லீடராக வரலாம், ஆமாம், முதல்வராக வரலாம். ஆனால் போன தடவையே அவர் தனிப்பெருந்தலைவராக வந்தார். ஆனால் இந்த மாதிரி திட்டமிடல் இல்லாத முட்டாள்தனமான விஷயங்களை எடுத்ததுனால அவர்கள் அனுபவம் பெற்றவர்கள், வலுவான கூட்டணி, தெளிவான கூட்டணி, இதெல்லாம் சேரும் பொழுது அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் தோல்வியை தழுவுறார் அப்படின்றது தான் உதாரணம். 202 தொகுதி லீடிங் போயிட்டாங்க. 92 போயிட்டாங்க இவங்க 79. எம்ஜிபி ராஜேடி 26, காங்கிரஸ் 6. பரவாயில்ல. இந்த போன தேர்தல் நம்ம முடிஞ்சோடனே பாட்னாவில் ஒரு கூட்டம் நடக்கும்போது நம்முடைய முன்னாள் காங்கிரஸோட உள்துறை அமைச்சராக இருந்த ஃபினான்ஸ் அமைச்சராக சிதம்பரம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். காங்கிரஸ் வந்து எந்த ஒரு மாநிலத்தில் போய் நிற்க போனாலும் அது தொகுதி அதிகமாக கேட்காதீங்க, எந்த அளவுக்கு நிற்க முடியும், எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங் இருக்கோ அவ்வளோ தொகுதியில் மட்டும் கம்மியாக கேட்டு வாங்குங்க. இந்த நம்மளுடைய அதிகமான தோல்விக்கு காரணமே, இந்த தோல்வி காரணமே நம்ம அதிகமான தேர்தல் தொகுதியில் நின்று தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். பல தடவை பலர் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டிலே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இனிமேல் இங்கே அடி விழும், இங்கே அடி விழுந்துடும், இவ்வளோதான் வேணா 20 வாங்கிக்கணுவாங்க, 60 தான் அப்படின்னு. அதுதான் என்னோட அடுத்த கேள்வி இருந்துச்சுன்னா, மிகப்பெரிய தோல்வி காங்கிரஸ்க்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி தெலுங்கு தேசத்தில் தெலுங்கானாவில் ஒரு தொகுதியில் நடந்திருக்கு, அதில் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி தான் இன்றைக்கி உருட்டிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் தமிழ்நாடோட தேர்தல் இப்போ அடுத்த வருஷத்தில் இருக்குன்னு 6 மாதத்தில் இவங்க ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் அப்படி கேட்க போகிறோம், எங்களுக்கு ஆளுங்கட்சியில் வந்து நாங்கள் பதவி வேணும், தொகுதி அதிகமாக வேணுங்கிற பல்வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் இந்த நெகோசியேஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் தான் முதல்ல சொன்னேன், அந்த வீடியோ வந்து இல்லையாம்மா, அந்த மாதிரி தான் அந்த கஜினி படம் அந்த நடிகை மாதிரி தான் ஆகிடும். வாங்க எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டுன்னா தெரியுதா, இதுதான் நாங்கள் சொல்கிறது, 60லாம் தரமாட்டோம், 20 தான் அப்படின்ற லெவலில் இருக்குவாங்க. நான் விஜய் கூட போகிறேன்னா விஜய் கூப்பிட்டா போன்றுவாங்க. விஜயும் ஐயோ தப்பு பண்ணிட்டுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர்கள் ஒரு இதுக்கு போவாங்க. அதனால் கூட்டணியும் இந்த தடவை கொஞ்சம் அமைக்கி வாசிக்கிற நிலைமை வரும். திமுகவும் அதானே விரும்புது. அதனால் அவர்களுக்கு இந்த பயமாக வந்திருக்கும், காங்கிரஸை நம்பி நம்ம இறங்குறதுன்றது தமிழ்நாட்டிலையும் இந்த கதி ஆகுமோ அப்படின்னு. ஏன்னா காங்கிரஸுடைய கோஷை தானே இவங்க தூக்கிட்டு சுற்றுறாங்க. ஆமாம், சோறு வாக்கு திருட்டு, இங்கேயும் வாக்கு திருட்டு. அது ஒன்று வெத்து போய் இத்து போனதுன்றது இப்போவாது புரியுமா? இப்போ தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. கிடையாது. இதே திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம திமுக கூட்டணியில் நான் தான் அடுத்த பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற அண்ணன் தொல் திரும்ப அவர்கள் இப்போ காங்கிரஸோட இந்த தோல்வியை அவர் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிக்க வாய்ப்பு இருக்குமா? கூடுதல் சீட்டு காங்கிரஸோட அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குமா? ஜல்லிக்கு தரமாட்டாங்க. என்ன நீங்கள் அண்ணன் இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்ன, நீங்கள் கொஞ்சம் தட்டணும், ஓவராக தட்டினா ரொம்ப விசுவாசம் காட்டினீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா ஓரளவு மதிப்பாங்க. அடிமைத்தனமாக இருந்தால் என்ன மதிப்பாங்க? இன்னொன்று, கட்சி அங்கே இருக்குது, பாதி பின்னது பார்த்தீங்கன்னா ஆளு சானவாசு, கட்சியில் என்றாலும் கற்பனை என்றாலும் கந்தனே உன்னை மறவே, எல்லாருக்கும் தான் முருகன் பாட்டு பிடிக்கும். இவர் அப்படியே உருட்டுறாரு. நான் வந்து பெரியார் மாற்று மதங்களை மதிப்பவர், மத நம்பிக்கைகளை மதிப்பவர். அப்புறம் ஏன் பிள்ளையார் சிலையை உடைச்சாரு? அப்புறம் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சாரு? ஏன் பூனில் எடுத்தாரு? எவ்வளோ விஷயம். இது எல்லாமே மத நம்பிக்கைகளை எப்படி மாற்றும்,
பிள்ளையார் சிலையை உடைச்சா இன்னும் தான் அவனுக்கு பக்தி அதிகமாகும். என் சிலையை உடைச்சிட்டியா ஏன்னா அதாவது ஒரு அப்படின்னு. கல் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லி இவங்க உருட்டலாம், ஏதோ ஒரு உருட்டலாம். அப்ப நான் விரும்புறவங்க தான் எதுக்கு நீ தெய்வம். உருட்டுறீங்க? கல்லை போட்டு உடைப்போ, ஆ, பிள்ளையார் எதுக்கு உடைக்கிற? பிள்ளையாருக்கு உடைக்கிற அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஆனா ஒரு மனிதன் வந்து அவனுடைய இதை வந்து பூணலை அறுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு செயல். எல்லாமேங்க. குடுமி அறுத்தது கடவுள் சிலையை உடைக்கிறது அவன் கடவுள் தவறு அது. நம்புறாங்க. உனக்கு கல்லுன்னா அவனுக்கு கடவுள். ஆமா. அப்போ நீ கல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நீ உடைக்கிறேன்னா அவன் இன்னும் பக்தியில் ஜாஸ்தி ஆகிடுவோம். அவனை இது கல்லுன்னு புரிய வை, அதுக்கு பிரச்சாரம் பண்ணு, முடியலன்னா போயிட்டே இரு. ஆனால் பெரியார் கேட்டால் மற்ற மத நம்பிக்கைகளை மதிச்சாராம். எப்படி மதிச்சார்? இங்கே எங்கே மதிச்சார்? ராமர் படத்தை செருப்பால் அடித்தா அவங்க மனசு எவ்வளோ புண்படும். இன்னைக்கும் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அவர் சிலையெல்லாம் படுற பாடு நமக்கு தான் தெரியும். பாவம். இன்னொன்று, இந்த மதங்களில் மூட நம்பிக்கைகளை தேடுவது பண்ணுறன்ற போர்வையில் இந்த மாதிரி அவமதிப்புகள் பண்ணுறது மற்ற 2 மதத்தில் ஏன் இல்லை? தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டோம், நோன்பு கஞ்சி குடிப்போம், ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்மஸ் கேக் சாப்பிடுவோம். அது எப்படி நியாயம்? நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமை கொள்கிறேன், ஆனால் நான் வந்து இது ஆமா, பெரியார் இது நாத்திகவாதி. நாத்திகவாதி. நாத்திகவாதி எப்படி பெருமை கொள்ளுவேன்? அப்போ இந்த மாதிரி இவர்களுக்குள்ள இந்த முரண் தான் மக்கள் இவர்களை விட்டு அந்நியப்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால தான் இவங்க வேலை தூக்குறாங்க, முருகன் மாநாடு நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க அமைச்சர்கள் இன்னைக்கு என்ன 44 லட்ச ரூபா போய் போட்டு வந்தார். எங்கே போச்சு உங்கள் பெரியார்? ஆமாம். அதனால் எது பகுத்தறிவு, எது சுயமரியாதை, எது நாத்திகம் அப்படின்றது முதல்ல இவர்களுக்குள்ள இது. இந்த உணர்ச்சிக்கு பேசிக்கிட்டு பெருமைக்கு தெரியுது. இந்த நாங்கள் சின்ன வயசில் இது பண்ணும்போது முன்னேற்ற பதிப்பக நூல்கள் வரும். 5 ரூபா கொடுத்தா அவ்வளோ தருவோம். ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசு இருக்கும். பல 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 பலன்னு இது அந்த சோவியத் யூனியனுடைய கம்யூனிஸ்ட் நூல்கள், மார்க்ஸ் எழுதுனது, எங்கல்ஸு மற்றது எழுதுனது, கதைகள் மற்றதெல்லாம் 2 ரூபா இருக்கும் அந்த புத்தகம். அதே அப்போவே நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா இருக்கும். 2 ரூபாய்க்கு அந்த புக்கு. நம்ம ஒரு 15 ரூபா எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ புக்கு வாங்கிட்டு வரலாம். அதை வாங்கிட்டு வச்சுக்கின்னு பெருமையாக சுற்றுவோம். பெருமையாக அப்படியே என்னன்னா இவ்வளோ புக்கு படிக்கிறோம், அவ்வளோ இதுன்னு. அதில் பாதி கூட படிச்சிருக்க. அந்த மாதிரி நான் பெரியார், ஐயோ பெரியார், ஐயோ நாத்திகன்னா என்னையா? நீ ஒருத்தன் அது மாதிரி இருக்கானா அவன் அமைதியாக இருப்பான். சுயமரியாதைன்னு ஒருத்தன் இருக்கானா மற்றவர்களை மரியாதை கொடுப்பான். நாத்திக என்ன இருக்கிறான்னா வெளியே காமிச்சிக்க மாட்டான். பேசுனா அதை பற்றி பேசுனா பேசுவான், இல்லாட்டி பண்ண மாட்டான். கம்யூனிஸ்டுகள் பெரும்பாலும் நாத்திகளாக இருப்பாங்க. அவங்க போய் கடவுள் சிலையை போட்டு உடைக்கிறாங்களா இல்லை திட்டுறாங்களா? இப்போ இருக்கிறவங்களாம் சாகாதீங்க. நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்கள இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த மார்க்சிய ரீதியாக, அதாவது விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் கடவுள் நம்பிக்கையை இழந்துட்டீங்க, நீங்கள் அது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க கம்முன்னு போய்கிட்டு இருப்போம். யாரும் இதுலேயும் தலையிட மாட்டோம். யாராவது அந்த விளக்கம் கேட்டால் விளக்கம் கொடுப்போம். இன்னும் ஒரு படி மேலே போய் இவர் சொல்கிறாரு பெரியார் வந்து மத நம்பிக்கைகளை மதிச்சா, அந்த மாதிரி மதிப்பான். ஆனால் அவர் மத நம்பிக்கைகளை மதிச்சான்னு சொல்கிற ஆளு சாணவாசி இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு? இப்படி தான் உருட்டுறது. அதனால் இவர்கிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் திமுகவோட ஐக்கியமாயிட்டாங்க. திருமாவளவன் நினச்சாலும் பேத்து எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ கொடுக்குறத வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னொரு நம்ம பெரிய கட்சினா அதிமுக. இந்த பீகார் தேர்தல் வந்து ஒரு பல்வேறு பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அவங்களுடைய கூட்டணி, அதாவது நம்மளுடைய என்டிஏ கூட்டணியை வச்சு ஒரு பெரிய உதாரணமாக நம்ம பார்க்க முடியுது. அதில் வந்து சிராஜ் பாஸ்வானாக ஆகட்டும், ஜிதேஷ் ஆகட்டும், அது மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளாகட்டும், ஒரு 100 ஓட்டு 150 ஓட்டு இருக்கிற ஆளை கூட அவர் தனியாக விடலை. பிஜேபி எல்லாரையும் அரவணைச்சி நிதிஷ்குமார் மூலமாக அரவணைச்சு பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா, நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சிராஜ் பாஸ்வான் அவர்களுக்கும் ஆகாது. ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை வந்து நிதிஷ்குமார் நேரடி ஒரு டஃப் ஃபைட் இருந்தவர். அப்படி இருக்கும்போது அதிமுக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவாக இருக்கும்? சொல்கிறது கரெக்டு. ஆனால் அதெல்லாம் டிடிவியோ மற்றவர்களோ ஒத்துழைச்சிருக்கணும். அவர்கள் சமாதானம் என்பது 2 பக்கமும் தான். ஒருத்தர் கை நீட்டுமோ ஒருத்தர் தட்டக்கூடாது. பொறுமையாக இருங்கன்னு தான் பிஜேபி சொல்லிச்சு. பொறுமையாக இருங்க, பேசிக்கலான்னு. பேசி கூட வழி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நீ அண்ணாமலை பேச்சை கேட்டு இவர் முதல்வராக இருந்தால் நான் இது பண்ண மாட்டேன்னா அப்புறம் எப்படி? சிராஜ் பாஸ்வானே நிதிஷ்குமார் சிஎம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அது கூட்டணி உடஞ்சி சொல்லவே இல்லை. அப்போ அவர் தாங்க சிஎம், நான் இருக்கிறேன்ட்டு போகிறாங்க. இன்றைக்கி 20 எம்எல்ஏ கையில் இருக்குது. அது ஒரு பெரிய இது. பெரிய அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவர்கள் ஒத்துழைக்கணும். ஆனால் பாமக, தேமுதிக இதெல்லாம் அரவணைக்கணும். தாவேகா கொண்டு வருது அவங்க ட்ரை பண்ணுறதும் அதுக்கு தான். கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவங்க வேணால் ஒட்டிகிட்டு இருக்கலாம். ஆமாம், கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் அதுதானே கேட்க வந்தேன், தாவேகாவோட விஷயம். தாவேகா எப்படி இந்த தேர்தலை கையாளுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் ரிசல்ட் தெரிஞ்சிருக்குமானே? நான் தான் சொன்னேங்க, இந்த மாதிரி வச்சு உருட்டினீங்கன்னா நீங்கள் எதுக்கும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் காத்து கிடக்கணும். யார் காத்து கிடப்பா? சரி, நடுவில் எம்பி தேர்தல் வருது, உங்களோட யார் வருவா? உங்களை நம்பி யார் வருவா?
நீ சொல்கிற 26% 30%லாம் வாய் உருட்டுன்னு போயிடும். விஜய் இவ்வளோ பரபரப்பு இருக்கும்போதே வெளியே வர மாட்டேங்கிறார். ஆமாம். அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன மக்கள் நல்ல பண்ணி இல்லை பண்ணுவாங்க? கடைசியாக சொல்லிட்டு போன அந்த ஐடியா டிப்போ அவரே வந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்காரு, சீட் இல்லாமல் அவ்வளோதான். ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்காரு. நீங்கள் நேற்று 30% தான் எஸ்சி எஸ்டி ஃபண்டு கவர்மெண்ட் பயன்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க என்ன அறிக்கை விட்டாங்க? தாவேக்கால இருந்து ஒரு அறிக்கை வரல. எந்த பிரச்சனைக்கு அறிக்கை விடுறாங்க? அவங்கள பற்றி பேசினா வந்துடும். நீங்கள் நேற்று யுகபாரதி பேசியிருக்காரு, அனைமே இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். வரும். அப்போ இவர்கள்ட்ட இருக்கிற 4-5 பேர் அவங்களும் ஒன்றும் இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவர்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், அக்கறையோடு சொல்கிறேன், அது ஒன்று மாற்று கருத்து இருக்குதோ என்னவோ, நீங்கள் என்டிஏ கூட்டணியில் போனால் ஒரு 40-50 எம்எல்ஏ ஜெயிக்கலாம், இந்த மாதிரி மெகா வெற்றி பெறலாம். உங்களுக்கும் நல்லது, ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லது. 29 எம்பி ஜெயிக்கலாம், 30க்கு மேலே நீங்கள் பவராக இருப்பீங்க. ஆமாம். ஆனால் இப்போ பண்ணிங்கன்னா நீங்கள் சட்டமன்ற தொகுதி செலவே உங்களால் பண்ண முடியாது. 234 தொகுதினா கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி ஆகும். யோசிக்கவே முடியாது. நீங்கள் உங்களை சொல்கிற பாதி பேர் ஸ்லீப்பர் செல்லு தான். அவன் கொண்டு போய் முட்டு சந்தில் விட்டு கிளம்பி போயினே இருப்பான். அவன் என்ன எதிர்பார்த்தானோ அது நடக்கும். ஆனால் இப்போ அவங்க எதிர்பார்த்து விஜய் ஆரம்பிக்க வச்சது தலைகீழ போயிடுச்சு. டிஎம்கேவுடைய கோர் ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு இன்னும் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்க போகுது. போனால் நீங்கள் இருந்தீங்கன்னா வெற்றி, போனீங்கன்னா பெரு வெற்றி. கண்டிப்பாக. இதுதான் சொல்ல. இறுதியாக ஒரு கேள்விண்ணா, பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு, அமித்ஷாவோட கடைக்கண் பார்வை தமிழகத்தில் படுமா? இடி, உச்சநீதிமன்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம நிறைய வழக்குகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அது என்ன நினைக்கிறீங்க? அது அமித்ஷா வந்துட்டு இடி அனுப்புகிறான்றதெல்லாம் ஒரு தப்பான இல்லை, அது இவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். கவர்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இடியும் சட்ட ரீதியாக போராட்டம் நடத்திட்டு இருக்குது. அவங்களுக்கு தடையாக இருக்கிற ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அவர் 23 ரிட்டையர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வர்றவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து இடி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும். கிட்டத்தட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது அடுத்தடுத்து போகும். நீங்கள் சொல்கிற மாதிரி அமித்ஷாவுடைய கடைக்கண் பார்வை இனி ஃப்ரீ தானே, திருப்பிடா கேமரா இந்த சைடுன்னு திருப்புவாங்க. பிரச்சார விஷயம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்பீடப் ஆகும். மிக நன்றி நேரத்தை.